ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வென்ஸ்டேங்க. காலையில வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, ஒரு காலேஜ் டூர் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9:30 அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு. ஏன்னா 5 மணிக்கு அலாரம் அடிச்சதே தெரியல. 5:30 மணிக்கு தான் ஏந்திரிச்சோம் நாங்க. டக்குன்னு கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட எதுவும் சாப்பிடல. சரி, போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உடனே I-95ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைவேங்க. அதுல வந்து போக முடியாது. இந்த ரூட்டே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ரூட்டுக்குள்ளதான் எடுத்துட்டு போறாங்க. அதனால கொஞ்சம் வளைவெல்லாம் இருக்கும் ரோட்ல. ஆக்சுவலி நேற்றெல்லாம் நல்லா மழை பெஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஐசி ஆயிட்டு இருக்கு பாதி பிளேஸ். அதுக்கப்புறம் பாதி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஐசின்றதால என்ன ஆகுதுன்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகுது. நம்ம வந்து பார்க்க மெதுவாக தான் போக முடியும். I-95ல போறதா இருந்தா அதுவே வந்து பாத்தீங்கன்னா 65 இல்லைன்னா சில இடத்துல வந்து 70 கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனுங்க. இது நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் இதே லைன்ல தான் வருவாங்க. ஆனா ரோட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரோட் ஐலண்ட்ல இருந்து கனெக்டிகட்டுக்கு பண்ணிட்டோம். ஃபுல் ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஐசியா இருக்கு. அதால வந்து உப்பு கொட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷன் கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்க மாதிரி கேஸ் ஸ்டேஷன் தாங்க இருக்கும். நம்ம ஹைவேல எல்லாம் பார்ப்போம்ல, நல்ல மாடர்னைஸ்டு கேஸ் ஸ்டேஷன்ஸா இருக்கும். பட் இங்க டவுன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம என்ன அவங்க கிட்ட பழைய காலத்து அந்த பேக்கரி, அந்த ஸ்டைல் ஸ்டார்பக்ஸ், டங்கன் மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கும். இன்னும் ஸ்டார்பக்ஸ் எல்லாம் இந்த ஏரியால எல்லாம் வரல. இந்த ரூட்டுக்கு வந்தோம்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். நான் இந்த மாதிரி வந்தேன்னா லோக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோருங்க. இது ரோட் ஐலண்டில் தான் தேங்க்ஸ்கிவிங் டேக்கு வென்ஸ்டேலேருந்து லீவ் விட்டுருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லீவ் கிடையாது ஸ்கூல்ஸு. நான் இப்போ இருக்கிறது வந்து கனெக்டிகட்டில் இருக்கேன். அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக ஸ்கூல் டைம் போனதால் பஸ்ஸு பின்னாடி மாட்டிக்கிட்டோம் நாங்கள். பஸ் எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுதோ அத்தனை ஸ்டாப் நாங்களும் பண்ணணுங்க. பஸ்ஸை வந்து முந்தி போகக்கூடாது. நம்ம பஸ்ஸு ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோ லைட் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ரெட் லைட் போட்டோன்னே வண்டி ஸ்டாப் ஆகிடும். அவங்க சைனும் வச்சுருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே சைன் போட்டுருவாங்க. ரெண்டு சைடுமே வண்டி போகக்கூடாது. அந்த பக்கத்துலேருந்து எதிர்த்தாப்பில் வர வண்டி கூட பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடணும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சைட்லேருந்தும் பசங்க வந்து பஸ் ஏறுவாங்க. அதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வழியில் சாப்பிட்டுக்கலாம் தாங்க கிளம்புனோம். அங்கே ஒரு கடையும் வரல. ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மட்டும் வந்தது. நாங்கள் அங்கேயும் ஸ்டாப் பண்ணல, ஏன்னா அங்கே எதுவும் இருக்காது. அதுக்காக வழியில் வந்து ஒரே ஒரு டங்கன் டோனட் மட்டும்தான் வந்தது. அங்கே எல்லாம் காரும் எங்களுக்கு முன்னாடி போன காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போனாங்க. நாங்கள் போகலை. நாங்கள் அடுத்தது வேறு ஏதாவது வரும் பார்க்கலான்னு நினச்சிட்டே போயிட்டே இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியே வந்துருச்சு. நல்ல வேலை நான் இன்றைக்கி வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதால் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க செஷன் பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து காலேஜ் டூர் இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்ச் சாப்பிட்ருவோம் நாங்கள். பரவாயில்ல, இங்கே உள்ள பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங் விட்டு இங்கே சாப்பிள் அண்டை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க போய் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணில் தண்ணி வருது, கோல்டாக இருக்குது. வெதர் பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டு. இன்றைக்கி நல்ல கோல்டு. நல்ல வேலை நாங்கள் 2 ஜாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தின் ஜாக்கெட் அண்ட் திக் ஜாக்கெட். ஆனால் திக் ஜாக்கெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த சாப்பிளில் தான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அவங்க பேச போகிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்னா எப்படி எவ்வளோ ஜிபிஎல் எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிர்பார்ப்பு அவங்க வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, எல்லா டீட்டெயிலெல்லாம் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து காலேஜ் டூர் கொடுப்பாங்க. அதுக்கு எப்படின்னு தெரியல. சில காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோருக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பில்டிங் எல்லாமே வந்து வெளியே தான் இருக்குது. நம்ம வாக் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா அந்த கோல்டு தெரியாது. வெயில் வர வரைக்கும் உள்ளே இருந்துட்டு வெயில் வந்த பிறகு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து காலேஜ் டூருக்கு கிளம்பிட்டோம். நல்லா கோல்டு.
நல்ல வேலை நிறைய இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட் வந்து லைப்ரரி, அதுக்கப்புறம் அவங்களோட கேஃபிட்டேரியா எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்க. அடுத்தது வந்து ட்ராம்ஸ் பார்க்க வந்திருக்காங்க நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்மோருக்கு இந்த பில்டிங்கு, சீனியருக்கு இந்த பில்டிங்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறதுக்காகவே ஒரு பில்டிங்கில் வச்சுருக்காங்க இந்த ரூம்ஸை. இது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 சைடுமே பெட் இருக்குது, 2 பசங்க ஸ்டே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டடி டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். மினி ஃப்ரிட்ஜ் தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இவங்கக்கிட்ட மொத்தம் 4 கேஃபிட்டீரியா இருக்குது. எங்களுக்கும் காலேஜ் டூர் முடிச்சிட்டாங்க. முடித்தோடனே சொன்னாங்க, நீங்கள் 4 கேஃபிட்டீரியாவில் எங்கே வேணாலும் போய் சாப்பிட்லாம். பர் பர்சனுக்கு வந்து $16 பே பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம காலேஜ் டூருக்கு வந்திருக்கிறதால 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு பர் பர்சனுக்கு வந்து $8ன்னு சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு. இங்கே வந்து 3 விதமான ஃப்ரைஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. நான் ஸ்வீட் பொட்டேட்டோ ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லோ ரைஸ் அண்ட் பீன்ஸ் ஃபிஷ் ஃப்ரை இதில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து அந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அனியன் ஊறுகாய். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜுக்னியில் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் சிக்கனும் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 2 நான் கொடுத்தாங்க, வெள்ளரிக்காய் பச்சடி, சிக்கன் 2 இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்கிள் இருந்தது, அனியன் பிக் ரைஸ் போல். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரைஸ், சிக்கன், பீன்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள், ரோஸ்டட் வெஜிடபிள்ஸா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நூடுல் போலுங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் குசேனா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, இது வந்து பருப்பு கீரை, சட்னி, பக்கோடா. சாப்பிட்டு சொன்னாரு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, அந்த புளி சட்னி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் எனக்கு பாதி கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் தெரியல, சின்னதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மோஸ்ட்லி என்னோட சிஸ்டர் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு இன்னும் அது சின்னதுலேருந்தே இந்த ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே எனக்கு அது ஒரு சாப்பிடணும்னு தோணவே தோணாது எனக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பசங்க குக்கி அண்ட் கொக்கோ எடுத்துகிட்டு வந்தாங்க. குக்கி வந்து ஓட்மீலில் பண்ண குக்கி அது. அதுக்கப்புறமா கொக்கோ வந்து நல்லா இருந்தது. எல்லாருமே சொன்னது, இந்த காலேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் இந்த காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டுன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. நிறைய பேரண்ட்ஸை பார்த்தோம் நாங்கள். பசங்களை பார்க்க வந்திருந்தாங்க. இப்போ ஹாலிடேஸ் நடக்குது. நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போக முடியாத பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க. நிறைய பேரை பார்த்தோம் நாங்கள். அப்படி
அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியெல்லாம் கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா மெதுவா நாங்க கிளம்ப ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இப்போலாம் மணி 4 ஆனோனே இருட்டிடுது இல்லையா? இருட்ட ஆரம்பிச்சுடுது. ஆ இந்த ரூட்டு காலையில வந்த சேம் ரூட்டு தாங்க. எனக்கு எப்போதுமே டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வின்டர் டைம்ல டிரைவ் பண்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, நைட் டைம்ல மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும் எனக்கு ட்ராவல் பண்றது. அதுவும் இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, I-95 கிடையாது. I-95 பயமே கிடையாது நம்மளுக்கு. நெறைய வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும். இது லோக்கல் ரூட்டுன்றதால ஒரு வண்டி, அப்புறம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வண்டி அந்த ரூட்ல பார்க்கலாம். அது ஒண்ணு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.